அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025 26ஆம் ஆண்டிற்கான புதிய இந்திய அஞ்சல் துறையிலிருந்து இந்திய போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் தாங்க அஃபிஷியலாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்தில் 2 தடவை நோட்டிஃபிகேஷனை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த வரிசையில் பார்க்கும்போது இந்த வருஷத்துக்கான முதல் நோட்டிஃபிகேஷன் இந்த மாதமே இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுவும் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் யாருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5-10 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? கிட்டத்தட்ட நமக்கு 98,000த்திற்கும் மேற்பட்ட வேக்கன்சி ஆல் இந்தியா ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க. அதில் 38 மாவட்டத்திற்கு மட்டும் கிட்டத்தட்ட 32,500 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. இந்த 32,500 வேக்கன்சிக்கு தான் நம்ம இப்போ விண்ணப்பிக்க போகிறோம். சரிங்களா? நமக்கு மொத்தமாக 3 வகையான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், நமக்கு 3 வகையான போஸ்டிங் தான். அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக் சேவக் ஜிடிஎஸ் போஸ்டிங். இந்த 3 வகையான போஸ்டிங்க்கு தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக வருங்க. சரிங்களா? இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், இந்த வேலைவாய்ப்பில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு இதில் என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது, அதே போல் இந்த ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நம்ம வேலையை வாங்குறது எப்படி, அதே போல் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, அதை நம்ம எப்படி பயன்படுத்துறது. நிறைய பேர் 380 390 480 490 மார்க் எடுத்தவங்களுக்கும் கிடைக்காம போயிருக்கு. அதே மாதிரி 350 370 400 450க்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை கிடைச்சிருக்குது. அது எப்படி கிடைச்சிருக்குது அப்படின்றதைய பற்றி தான் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் நம்ம எவ்வளோ மார்க் எடுத்துருக்கிறோமோ அந்த மார்க்கை வச்சு நம்ம எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணுன்றத கிளாரிட்டியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் ரெகுலராக நமது சேனலில் தான் அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான புதிய அனௌன்ஸ்மெண்ட் தாங்க நமக்கு கிடச்சிருக்குது. அதுவும் கிட்டத்தட்ட 32,500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி தாங்க வந்திருக்குதுங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து நமக்கு கிடச்சிருக்குது அப்படின்னா, இந்திய அஞ்சல் துறையிலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக நமக்கு கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா, கிராமின் டக் சேவக், அதாவது ஜிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க சுருக்கமாக. அடுத்ததா பிபிஎம் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். அடுத்தது மூணாவதாக அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். நமக்கு மூணாவதாக கொடுத்துருக்கிற அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், கிராமின் டக் சேவக், பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இந்த 3 வகையான போஸ்டிங்கு தான் நம்ம நோட்டிஃபிகேஷனாக வந்திருக்குது. ஸோ அதை டோட்டலாக நமக்கு 32,500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி தான் இதுக்கு கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணுற மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆன்லைனில் தாங்க பண்ணியாகணும். இது ஆஃப்லைன் மெத்தட் கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலைவாய்ப்புக்கு நம்ம விண்ணப்பிச்சுக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக எல்லாருமே எதிர்பார்க்கறது இதற்கான சம்பளம் எவ்வளோ கிடைக்கும், இதற்கான ஏஜ் லிமிட் என்னன்றதான் எல்லாருக்குமே ஒரு சந்தேகமாகவே இருக்கும். ஸோ இதற்கான சம்பளம் பர் மந்த்துக்கு ஸ்டார்டிங் சேலரியே பார்த்தீங்கன்னாக்கா 10,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 29,000 வரைக்கும் இருக்குங்க சேலரி. இதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு 10,000லேருந்து 12,000 வரைக்கும் தான் ஒரு சில போஸ்டிங்கில் இப்போ பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்னா அது கொஞ்சம் ஹை போஸ்டிங். சரிங்களா? அதுக்கு 12,000 சேலரி இருக்கும். அது கீழே கம்மியான போஸ்டிங் வந்தால் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அதுக்கு 11,000 இருக்கும். ஸோ அடுத்தது கடைசியாக கிராமின் டக் சேவக், அதுக்கு 10,000 இருக்கும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்கும் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஏன்னா போஸ்டிங் ஏற்ற மாதிரி சேலரி இன்க்ரிமெண்ட்டும்
டவுன் மட்டும் ஆகுங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து சேலரி வந்து எவ்வளோன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? அடுத்ததாக வந்து ஏஜ் லிமிட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் 18 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி ஆள் எல்லாருமே 40 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். இதில் நீங்கள் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ எந்த கேண்டிடேட்டில் வரீங்கன்னா நீங்கள் 45 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அதாவது உங்களுக்கு 5 வருஷம் வந்து வயது தளர்வாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஓபிசி. ஓபிசியில் வருவீங்க இல்லையா? பிசி, எம்பிசி, எஸ்சிஏ, பிசிஎம் இவங்க எல்லாம் ஓபிசி கேண்டிடேட்டில் தான் வருவீங்க. இவங்க எல்லாரும் ஓபிசி செலக்ட் பண்ணி தான் விண்ணப்பிப்பீங்க. இவங்களுக்கு வந்து 3 வருஷம் வயது தளர்வு, அதாவது 40ல இருந்து 43 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ். ஓகேங்களா? யார் யாருக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஓபிசியில் யாரெல்லாம் வருவீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரூ. 100 வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸு ரூ. 100 இருக்குது. அதுவே நீங்கள் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயாகவே நீங்கள் விண்ணப்பிச்சிக்க முடியுங்க. சரிங்களா? பேமெண்ட் வந்து ஓபிசியில் பேமெண்ட் ரூ. 100 இருக்கு இல்லையா? அது பேமெண்ட் வந்து ஆன்லைனில் தாங்க நீங்கள் பண்ணணும். ஆன்லைனில் வந்து கிரெடிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் மூலிமா பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்க செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நம்ம எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறவங்க என்ன போஸ்டிங்கை நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து எனக்கு கட்டாயம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வேணும், அதுவும் எந்த போஸ்டிங்கை 3 போஸ்டிங்கில் எந்த போஸ்டிங்காக இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு கண்டிப்பாக வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கிராமீன் டக் சேவக் போஸ்டிங் இருக்கு இல்லையா? ஜிடிஎஸ் இந்த போஸ்டிங்கை தாங்க நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணிட்டா மட்டும் கண்டிப்பாக வேலை கிடைக்காது. எந்த இடத்த சூஸ் பண்ணுறீங்கன்றத பேஸ் பண்ணி இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு வில்லேஜ் ஏரியாவாக இருக்கும் இல்லையா? இப்போ வந்து உங்களுடைய மாவட்டத்தில் வந்து இப்போ நீங்கள் சென்னை மாவட்டத்தில் இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸை நீங்கள் பார்த்து நீங்கள் ஃபஸ்ட்டில் அப்ளை பண்ணுவீங்க. ஆனால் அப்ளை பண்ணக்கூடாது. அப்படி எப்படி ஏன் பண்ணக்கூடாதுன்னா, நிறைய பேர் உங்களை மாதிரியே நிறைய பேர் பக்கத்துலேயே நம்ம வந்து போஸ்டிங் போடணும். அதனால வந்து பக்கத்தில் இருக்க போஸ்டிங்கை தான் விண்ணப்பிப்பாங்க. முக்கியமா வந்து நிறைய பேர் வந்து எது அதிகமான சேலரி கிடைக்கோ அதை பேஸ் பண்ணி தான் போஸ்டிங் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு கண்டிப்பா அரசு வேலை வேணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கிராமீன் டக் சேவா போஸ்டிங்கை நீங்க அவுட்டர் ஏரியா, வில்லேஜ் ஏரியாவா இருக்கணும், காட்டு பகுதியாக இருக்கு, அது கொஞ்சம் அவுட்டர் ஏரியா இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்து அந்த கிராமீன் டக் சேவா போஸ்டிங்கை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். சரிங்களா? அதுதான் ரொம்ப மெயினான விஷயமே. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து முழுக்க முழுக்க மெரிட் லிஸ்ட் தாங்க. சரிங்களா? உங்களுடைய 10வது மார்க்கை வச்சு தான் இதை மெரிட் லிஸ்ட்டே போடுவாங்க. அதில் மெரிட் லிஸ்ட் வந்து 1லேருந்து 7, 8 மெரிட் லிஸ்ட் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? ஸோ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அடுத்தது சிக்னேச்சர், உங்களுடைய ஆதார் கார்டு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, செல்ஃப் கிளாரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, ஏஜ் ப்ரூஃப்காக உங்களுடைய 10வது மார்க் ஷீட்டு, அடுத்ததாக உங்களுடைய என்ஓசி சர்டிஃபிகேட், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அவசியமாக நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க, ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? வரக்கூடிய 1ஆம் தேதி முதல் இந்த ஜிடிஎஸ் வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. எல்லாரும் மறக்காமல் விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ, வெல்கம். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலையை சந்திக்கலாம். தேங்க்யூ.